வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஆலோசனை நேரத்தில் ஒரு வித்தியாசமான தலைப்பில் நம்ம கருத்துக்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் முதலாளியா டிரைவரா? இந்த கேள்விக்கான விடையை தான் நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுருக்கீங்களேன், நீங்கள் முதலாளியாக இருக்க போகிறீங்களா டிரைவராக இருக்க போகிறீங்களா? இதுதான் கேள்வி. இருசக்கர வாகனம் வைத்திருந்தால் கூட இந்த கேள்வி உங்களுக்கு பொருந்தும். விஷயம் என்னென்னா, நீங்கள் முதலாளியாகவும் இருக்கலாம் தப்பு இல்லை, டிரைவராகவும் இருக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் டிரைவரை வேலைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் டிரைவராக இருக்கக்கூடாது. நிறைய பேர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத நீங்கள் அப்படி லிட்ரலாக புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. தோராயமாக பார்க்கலாமே. ஒரு சின்ன சம்பவத்தோடு அவங்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லா எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நான் திருச்சிக்கு போயிருந்தேன். ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருடைய ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் விசிட் பண்ண போயிருந்தோம். அவரே கார் ஓட்டிகிட்டு வந்தார். காரில் கூப்பிட்டு போனார். அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போனார். அங்கே போனோன்னே உள்ளே உட்கார வச்சார். சாருக்கு தண்ணி கொண்டாப்பா அப்படின்ட்டு அவரே போய் தண்ணி எடுத்து கொடுத்து வச்சார். இந்த பசங்களே எப்படி தான் சார் அப்படின்னு தண்ணி வச்சார். தம்பி சாருக்கு டீ சொல்லுப்பா அப்படின்ட்டு அவரே ஃபோன் பண்ணி டீ கடைக்காரங்க டீ சொன்னார். இப்படி எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டுருந்தார். பேசிகிட்டு இருக்கப்போ அக்கௌண்ட் வந்தார். சார் இந்த அவருக்கு செக் கொடுக்கணும் சார். சரி கொடுத்துரு, செக் புக் உங்கள்கிட்ட இருக்குது சார், இந்தாப்பா செக் எடுத்து கொடுத்தாரு. திரும்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஒருத்தர் வேகமாக வந்தான். சார் சப்ளையர் பில்லு கேட்குறாரு சார், கொடுத்துரு. இல்லை சார் இந்த பில் ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குது சார். அப்படியாப்பா இந்தாப்பா அப்படின்னு. இந்த டிஸ்கஷன் முடிஞ்சோடனே எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, எல்லாத்தையும் நானே பார்ப்பேன் இழுத்து போட்டு வச்சுருக்காரு அவர். அதனால் வேலைக்கு அவ்வளோ ஆட்கள் இருந்தும் வேலையை பிரித்து கொடுக்காம எல்லாத்தையும் தன்னிடத்துலேயே வச்சுருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, வேலைகள் நகலவே நகலாது. இன்னும் பச்சையாக சொல்ல போனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேட்கலாம் நீங்கள். டெலிகேஷன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குங்க இங்கிலீஷில். வேலையை பகிர்ந்தளித்தல், வேலையை பிரித்து கொடுத்தல். இந்த டெலிகேஷனில் யார் மிகச்சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த நிர்வாகிகளாக வளர முடியும் அப்படிங்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில். நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்கணும்னா டெலிகேஷன் ரொம்ப முக்கியம். வேலையை பகிர்ந்தளிக்க தெரிய வேண்டும். இப்போ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னா வேலைக்கு ஆள் போடுறதுல அர்த்தம் இல்லை. இன்னொன்று, எல்லா வேலையும் நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் தொழிலுக்கு வளர்ச்சி தரக்கூடிய சிந்திக்கிற வேலையை யார் பார்ப்பா? பிளானிங், எக்ஸிக்யூட்டிங் ஒழுங்காக போகுது. அதாவது எப்பயுமே நீங்கள் தொழிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தொழில் எங்கே போகுதுன்னு தெரியாதுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், தொழிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா தொழில் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒரு பறவை பார்வையில் நீங்கள் மேலேருந்து எல்லாரையும் மேய்க்கணும், எல்லாரையும் ஒழுங்குபடுத்தணும், எல்லாரையும் சரிப்படுத்தணும். நீங்கள் மேலேருந்து பார்க்குற போது தான் நிறுவனம் எங்கே போயிட்டுருக்குன்றது தெரியும். அப்போ நீங்கள் ஒரு சீட் பின்னாடி வரணும். இப்போ கார் ஓட்டுறப்ப கூட நீங்கள் முன் சீட்டில் உட்காந்து கார் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நகரங்களில் வாகனம் ஓட்டுகிற போது அந்த நேரம் அப்படி முழுக்க வேஸ்ட் ஆகிடுது. யார் என்ன பண்ணுறாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க வேலை பார்க்குறாங்களா வேலை பார்க்கலையா, எந்த வேலை எங்கே இருக்குன்னே தெரியாது. நீங்கள் டிரைவர் சீட்லேருந்து பின் சீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 மணி நேரம் உங்களுக்கு சொந்தம். அந்த 4 மணி நேரத்தில் உங்கள் நிறுவனம் எங்கே போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த மார்க்கெட்டிங்காருக்கு ஃபோன் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு எப்படி ஃபோன் பண்ணணும், செக் வரலையா பேமெண்ட் ஃபாலோ பண்ணுமா, இல்லை உங்கள் நிறுவனத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுமா, யார்கிட்ட என்ன பேசலாம், சிந்திச்சுக்கிட்டே போகலாம்ல 4 மணி நேரம். 4 மணி நேரம் உங்களுக்கு சொத்தாக சேர்கிறது. அப்போ டெலிகேஷன் ரொம்ப முக்கியம். இது எங்களுக்கு தெரியாதா சார், டெலிகேட் பண்ணுறதுக்கு சரியான ஆள் அமையலையே சார், இந்த குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிறது. டெலிகேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன்று, நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறோம். சுத்தமாக வேலை பார்க்கணும் சார், சரியாக வேலை பார்க்குற நீங்கள் ஆள் கிடைக்கல சார், இந்த குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. 2வது, நம்பிக்கையான ஆளாக கிடைக்கல சார் அப்படின்ற ஒரு மனக்குறை இருக்குது. 3வது, நம்ம எல்லா வேலையும் சொல்லிக் கொடுப்போம் சார், ஆனால் வேலையெல்லாம் கற்றுட்டு நாளைக்கு அவன் தனியாக கடை போட்டுறான், நான் எது கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரியான 3 வகையான எதிர்மறை விஷயங்களை நம்ம டெலிகேட் பண்ணுறப்ப நம்ம மனசுக்குள்ள விழுகுது. நிறைய பேர் அதை வெளியே சொல்கிறாங்க. இந்த 3க்குமான தீர்வு சொல்கிறேன். பெர்ஃபெக்ஷன் சார், நான் பண்ணால் சுத்தமாக பண்ணுவேன் சார், ஆனால் அந்த நான் பசங்களை கொடுத்தேன்னு வச்சுங்களேன் அரைகுறையாக பண்ணிட்டு போயிறாங்க சார் அப்படின்றாங்க. சார், நீங்கள் 100% பெர்ஃபெக்ஷனை எந்த ஒரு எம்ப்ளாயிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஓனர் செய்கிற அதே துல்லியத்தோடு எந்த தொழிலாளியும் வேலை செய்வதில்லை. செய்கிறாங்கன்னா அது பழக்கம் ஒரு காரணம். ஆக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ராப்பராக ஓரியன்ட் பண்ணணும், தவறுகள் செய்ய அனுமதிக்கணும், அலோவ் தம் டு டூ மிஸ்டேக்ஸ்.
அப்புறம் அந்த தவறுகள்லேருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்கள சரிப்படுத்துறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, மோல்டு பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை ஆகும். அது வரை கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களை விட மிகச்சிறப்பாக அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் வேலை செய்ய தொடங்கி விடுவார்கள். அந்த ப்ரீத்திங் பீரியடை நீங்கள் டெலிகேஷனின் போது கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் மனதளவில் தயாராகணும். நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கீழே டீம் ஹெட் போட்டு டீம் ஹெட்டுக்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிங்கன்னா அந்த டீம் ஹெட், ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் டீம் ஹெட், அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்ட்ஸ் டீம் ஹெட், மார்க்கெட்டிங் டீம் ஹெட், அவங்க ட்ரெயின் பண்ணிப்பாங்க. அந்த டீம் ஹெட்டை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா போதும். 1. 2வது, நம்பிக்கைக்கான மனிதராக இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பிக்கைக்கான மனிதராக உருவாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதுக்கு சில ஸ்கில் செட் வச்சுக்கோங்க. அதாவது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்பிக்கை முதன்மைப்படும். மற்ற விஷயங்களுக்கு உழைப்பு இருந்தால் போகும். பெரிய இந்த லாயல்ட்டி ஃபேக்டரை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக தேர்ந்தெடுக்கிற போதே சில ஸ்கில் செட் வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்பகத்தன்மை இல்லாத மனிதர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதர்களும் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் அல்ல. இல்லை எப்படி சொல்லுங்கள், நிறைய பேர் நம்பகத்தன்மை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். 3வது, நம்மகிட்ட கை பழகிட்டு வெளியே போய் தனியாக பிஸ்னஸ் பண்ணிடுறான் சார் அப்படின்னா அதை டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள், அதை கண்டுக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா எல்லா தொழிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யாரையும் உருவாக்கவே முடியாது, யார்ட்டையும் வேலையை கொடுக்கவே முடியாது. இன்னும் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படி தான் மேலே வந்திருப்பீங்க. யார்கிட்டையோ தொழில் பழகிட்டு வந்து நீங்கள் தொழில் தொடங்கியிருப்பீங்க இல்லையா? இது யதார்த்தம். எல்லோராலும் தொழில் கற்றுக்கொள்கிற எல்லோராலும் தொழில் தொடங்க முடியாதுங்க. தொழில் தொடங்குவதற்கு தொழில் நுணுக்கம் மட்டுமே பத்தாது. ஃபைனான்ஸ் வேணும், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வேணும், லீடர்ஷிப் கெப்பாசிட்டி வேணும், ரிஸ்க் எடுக்கிற மனோபாவம் வேணும். அது எல்லாத்தையும் இருக்குன்னு நம்ப முடியாது. அவன் தனியாக தொழில் தொடங்கிடுவானேன்றக்காக அவனுக்கு கற்றுக் கொடுக்காமே இருக்க முடியாது. அதனால் அதை மறந்துடுங்க. நல்ல மனிதர்களாக பார்த்து வேலையை பிரித்து கொடுத்து கற்றுக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னுக்கு போக முடியும். ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பணத்தை விட மிக முக்கியம் நேரம். ஒரு தொழிலில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்கன்னா எவ்வளோக்குள்ள நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்களோ, மிச்சப்படுத்துகிற நேரத்தில் நீங்கள் சிந்திக்க முடியும், புதியனவற்றை செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்துகிற போது நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர முடியும், வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம், நீங்கள் முதலாளியாக டிரைவராக இருக்கீங்களா? டிரைவராக இருந்து எல்லா வேலையும் இந்த சந்தோஷ் சுப்ரமணியன் மாதிரி அப்பா பையன்ட்ட வேலையை சொல்லிவிட்டு அப்பாவே போய் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்களே மற்றவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்து செக் பாயிண்ட்ஸ் வச்சு அங்கேயும் கவனிச்சிக்கலாம், தப்பு இல்லை. சரியாக போகுதான்னு செக் பண்ணிவிட்டு சரியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து டெலிகேஷனையும் ஒரு கலையாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெகு வேகமாக முன்னேற முடியும். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் முதலாளிகளாக பின் சீட்டில் இருந்து சிந்தித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. எவ்வளோ வேகமாக முன் சீட்டிலிருந்து பின் சீட்டுக்கு போகிறீர்களோ அவ்வளோ வேகமாக வெற்றி உங்களை நோக்கி உங்கள் முன் சீட்டிற்கு வரும். நன்றி, வணக்கம்.